இவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு யாராவது இவங்களை கோவப்படுத்தினா அப்போ இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு யாராவது என்ன சொல்கிறது, இவங்க ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணி அதன் மூலமாக நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ. கங்கை யமுனை ஜைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங்குரு. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள். நட்சத்திரங்களோட சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி, சிரவண நட்சத்திரே மகர ராசோ. இவங்களோட லைஃப் அதாவது எப்படி இருக்கும், வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், இவங்க எந்த விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த விதமான மனிதர்களை எதிர்கொள்ளுவாங்க, இவங்களோட குணநலங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். எப்பயுமே ஒரு நட்சத்திரம் எடுத்தால் நிறைய நட்சத்திரங்களில் பாசிட்டிவ் பர்சன், நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு பிரிப்பேன். ஆனால் இந்த நட்சத்திரத்தில் நான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்க போகிறதில்ல. ரெண்டு விதமான மனிதர்கள், அது ரெண்டு பேருக்குள்ளேயும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஒரு வகை மனிதர்கள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி. அவங்கள அதாவது தேனி போன்ற மனிதர்கள். தேனிங்கிறது ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், அதோட கோலை நோக்கி போகக்கூடிய பயணத்தில் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஒரு வகை மனிதர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆமை அப்படின்னு பார்க்குறப்போ அது கொஞ்சம் மெதுவாக தான் போகும். ஆனால் எக்காரணம் கொண்டும் தம் பயணத்தை நிறுத்தாது. எப்படி இது பிறந்து அதாவது கடற்கரையில் அந்த முட்டையிலேருந்து வெளியில் அது கடலுக்குள்ளே போயிட்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கப்புறம் அந்த ஆமை பார்த்திங்கன்னா திரும்ப அதே இடத்த ஞாபகம் வச்சுட்டு தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தேடி அதே இடத்துக்கு திரும்ப முட்டையை போட்டுட்டு திரும்ப பழையபடி தண்ணிக்குள்ளே போகும். அப்போது தேனி மாதிரி வேகமாக உழைத்து முன்னேறக்கூடிய மகர ராசிகள் ஒரு வகை. ஆமை போன்று மெதுவாக சென்னாலும் இலக்கை அடைந்து சாதிக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஒரு வகை. இப்போ இந்த ரெண்டு கேட்டகரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல தேனி அவங்கள நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த தேனி போன்ற இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா 60%, அதாவது 60% மட்டும் நல்ல உயர்கல்வி, பெரிய பெரிய ரிசர்ச்சராக இருக்கிறது, பெரிய அதிகாரிகளாக இருக்கிறது, மேல் படிப்பு படிக்கிறது, கொஞ்சமாவது ஒரு யூஜி டிகிரி இல்லை பிஜி டிகிரியாவது படித்து முன்னுக்கு வரக்கூடியது 60%. அது பாக்கி 40% ஒரு +1 +2 வரைக்கும் படிச்சுட்டு சுய தொழில் பண்ணி அது மூலம் பெரிய முதலாளிகளாக இருப்பது, பெரிய பிஸ்னஸ்மேனாக இருப்பது, உயர்ந்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு குடும்பத்தை சுமக்கும் அவங்க கடைசி பிள்ளைகளாக இருந்தாலும் குடும்பத்தின் பாரத்தை சுமக்கக்கூடிய தலைமகள்களாக இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி இவங்க கூட இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா இவங்க தன்னுடைய வீட்டில் அப்பாவை விட அம்மா மேலே ரொம்ப பற்றுதல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்கெல்லாம் இவங்களை செல்ஃபிஷு அந்த மாதிரி இவங்க என்ன சொன்னாலும் பிள்ளைய பற்றி தனக்கு தெரியும், மற்ற பிள்ளைங்க என்ன சொன்னாலும் அதை நம்பாமல் அவன் கஷ்டப்படுறான், அவன் உழைக்கிறான், அவன் முன்னுக்கு வரான், அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு இந்த பிள்ளைய அவங்க அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய தாய் தந்தையர்கள், இவங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க எப்படி இருந்தாலும் இவங்களுடைய தாய் தந்தை யார் கூட இருப்பாங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி கூட தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மாக்கு பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்கள்.
அதே சமயத்தில் இவங்களோட அம்மா அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மா சொல்கிறத தான் செய்யணும், நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு இவங்களுக்கு அமையக்கூடிய தாய்மார்களோ தந்தைமார்களோ அப்படி இருக்க மாட்டாங்க. அம்மா சொல்கிறத நல்லதுன்னா இந்த மகரம் செய்யும். அதே மாதிரி அவங்களுக்கு என் பையன் எப்பயுமே என் பொண்ணு எப்பயுமே கரெக்டாக தான் செய்வா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க சர்வைவல் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஒரு 90% இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஊரில் இருக்க மாட்டாங்க. அங்கேருந்து வெளி மாநிலமோ இல்லை வெளிநாடோ இல்லை வெளியூரோ அங்கே போய் கஷ்டப்பட்டு ஒரு சுயம்பு மாதிரி ஒவ்வொன்றா உழைச்சி சொந்த பந்தங்களோட உதவி இல்லாமல், உடன் பிறந்தவர்கள் உதவி இல்லாமல் இவங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொந்த பந்தங்களையும் சேர்த்து உடன் பிறந்தவர்களையும் சேர்த்து தாய் தந்தையரையும் சேர்த்து இவங்க எவ்வளோ அசிங்கம் அவமானப்படுத்தியிருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என்னுடைய இரத்த சொந்தம் என்னுடைய இரத்த பந்தம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இவங்க உதவி பண்ணிக்கிட்டு அவங்கள பேணி பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு 20லேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே முன்னுக்கு வரும்போது கொஞ்சம் பணம் காசு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேர்த்துருந்தாங்கன்னா அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கூட ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ நம்பிக்கையாக பழகினவங்க ஏதாவது ஒரு ஆசை காட்டி மோசம் பண்ணியிருப்பாங்க. ஒரு இப்போ பார்த்துக்கோங்களேன், இப்போ என்ன ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை எதுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா, வாங்க நம்ம இதில் ஒரு 30 லட்ச ரூபா நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணால் 6 மாதத்தில் நமக்கு 3 கோடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆசையை தூண்டி அந்த 30 லட்சத்தை வாங்கி இவங்க ஆட்டையை போட்டுட்டு ஏமாற்றிட்டு இந்த போயிருப்பாங்க இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரங்களை. ஆனால் இந்த மகர ராசிக்குள்ள ஒரு தனித்தன்மை என்னன்னா, பல நட்சத்திரங்கள் ஒரு தடவை அடிபட்டு கீழே விழுந்தாலும் திரும்ப 2-3 தடவை அந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த மகரம் ஒரு தடவை அடிபட்டுருச்சுன்னா அதில் என்ன கற்றுக்கொண்டது அப்படிங்கிறத பிரெயினில் ஏற்றிக்கும். திரும்ப அவ்வளோ சீக்கிரம் அதை செய்யவே செய்யாது. அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு படித்திருந்தாலும் சரி படிக்காட்டினாலும் சரி இவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அது அரசியலாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது, உலக அனுபவமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, ஏன் குக்கிங் செயலாக இருந்தால் கூட இவங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு கல்வி கேள்வி அறிவை விட அனுபவ அறிவு ஜாஸ்தி. ஏன்னா ஒவ்வொரு மனிதர்கள் கூட ஒவ்வொரு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு அசிங்கம், அவமானம், வெக்கம், வேதனை, துக்கம், துயரம் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கற்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மனிதர்கள்ட்ட போய் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ போகும்போது அவன் ஏழையா பணக்காரனா இல்லை யாச்சகனா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. மனிதர்களை மனிதனாக மதிக்க தெரிந்த நட்சத்திரங்களுள் இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி. இவங்க போன உடனே ஒரு புன்னகையோடு பேசுவாங்க. அதாவது இன்றைக்கி தான் பார்த்துருப்பாங்க, அவங்க பார்த்தா பல வருடம் பழகின மாதிரி ஒரு ஃபீல்டில் இவங்க பேசுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்தா இவங்களோட பாடி லாங்குவேஜ் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது எய்த்தாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும். அதே மாதிரி இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டாங்க. அதுக்காக சந்தேக பிராணின்னு சொல்ல மாட்டேன். அவங்க கூட பழகி அவங்கள ஃபுல்லாக அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துருவாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க என்ன, அதுக்கப்புறம்தான் இவங்கக்கிட்ட க்ளோஸ் ஆவாங்க. ஆனால் இவங்க இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆப்போசிட் பர்சனுக்கு தெரியாது. அப்போது இவங்க இதை வந்து அப்படியே கரெக்டாக பார்த்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து வேண்டிய ஹெல்ப்பை எல்லாத்துக்குமே செய்வாங்க. ரொம்ப இது என்னென்னா, இந்த பாதி நாட்கள் தூங்காத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா சந்திரனை சொல்லலாம். சந்திரனோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த திருவோண நட்சத்திரத்தையும் சொல்லலாம். ஏன்னா மனசில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நிறைய தூங்க மாட்டாங்க, டிப்ரெஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இவங்களுக்கு உடல் வியாதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 25லேருந்து 40 வயசுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு முன்னாடியே வரும்போது இந்த கழுத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இந்த கழுத்தில் பேண்டு பெல்ட்டு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பேண்டு இதெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது முதுகெலும்பு அந்த ஸ்பைன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு
அதில் கொஞ்ச நாள் வலி அப்படின்னு அலைவாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, அப்புறம் அதை சரி பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது. யாரை வேணாலும் ஒரு பைரவரை கூட கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிடலாம். ஆனால் இந்த திருவோணம் நட்சத்திரம் மகர ராசிக்காரங்களை ஒரு இடத்துல நிம்மதியாக உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் பண்ணாது, ஒரு இடத்துல இருக்காது. அதே மாதிரி பிரின்சிபலாக வாழக்கூடியவங்க, இவங்களோட வீடாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. அது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல பொருள் இருக்கணும். அதே இவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, போனால் அவங்க எடுத்துகிட்டு அங்கே வச்சாங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு டைம் எப்படி சொல்லுவாங்கன்னா, தன்மையாக நீங்கள் அங்கே பேஸ்ட் இருக்குது, அதை எடுத்து தேய்ச்சிட்டு அதே இடத்துல வச்சுருங்க, அப்படியே தன்மையாக, அதாவது மற்றவங்கள பாதிப்பு ஏற்படாத மாதிரி அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் இவங்களுக்கு சில எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். ஐயோ அதை மாற்றிடுவானோ, இதை மாற்றிடுவானோ, இல்லை பாத்ரூமை கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்களா, ஃப்ளஷ் பண்ணியிருப்பாங்களா, அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் போய் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கும். மாற்றி வச்சுருந்தாங்கன்னா அதை திரும்ப பழைய இருந்த இடத்துல அதை எதை க்ளீன் பண்ணணுமோ அதெல்லாம் இவங்க க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. அப்போது மன உளைச்சல் அப்படிங்கிறப்போ இவங்க வந்து வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அலையக்கூடிய ஒரு அதிகமான பேர் பார்த்திங்கன்னா ட்ராவல்லே இருந்து தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இதில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த திருமணம் லேட்டாக நடக்கிறது, இல்லை திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியை நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு 35 வயசு 40 வயசு, ஏன் 45 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும். பெண்களுக்கு அப்படி இல்லை, பெண்களுக்கு சீக்கிரமே நடந்துடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் இவங்களுக்கு ஆண்களுக்கு தாமதமாக இருக்கும். அதே இது மகர ராசி பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சீக்கிரமே கிடச்சிடும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதில் ஆண் மகர ராசியாக இருந்தால் இவங்களுடைய பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது 90% இருக்கும். அதே இது பெண் ராசியாக இருந்தால் அதில் எல்லாரையும் சொல்லலை, ஒரு 20% பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எண்ணங்கள் கொண்ட பெண்களாக இருப்பாங்க. 80% பாசிட்டிவாக இருப்பாங்க, 20% பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எண்ணங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்பிக்கையாக யாராவது பழகி ஏமாற்றிட்டாங்கன்னா இவங்களால் தாங்கவே முடியாது, புலம்பி தள்ளிடுவாங்க. அதே மாதிரி இவங்களை யாராவது ஒரு அழிக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்ன பண்ணுன்னா, தனக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸு, அதுக்கப்புறம் இவங்க யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க நல்லது பண்ணியுமே இவங்களை அழிக்கணும்னு யாராவது நினச்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு தன் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவாங்க. அதுலேயும் வேலைக்கு ஆகலையா, அடுத்து ஆள் பலம், அதிகார பலம் எல்லாத்தையும் பயன்படுத்தாங்க. அதுவும் ஒன்றுமே இவனை பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா கடைசியாக இறைவனிடம் தேடி அதில் என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள் இருக்கோ அதை பண்ணி அவங்கள வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. இதுதான் இவங்களோட மைனஸ். ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், தனக்குத்தானே சூன்யம் வச்சுக்கிறது. இவங்க யாராவது இவங்களை அவமானப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ அவங்கள பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி போட்டுட்டாங்கன்னா இவங்க வந்து வேற லெவலுக்கு இவங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு எப்பயுமே அந்த இறையருள் அப்படிங்கிறது இவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்க அதில் பாதாளத்தில் விழப்போகிற மாதிரி தெரியும், ஆனால் எங்கேயாவது ஒரு இறைவன் வந்து இவங்களுக்கு வழியை காட்டி அப்லிஃப்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பற்றி இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவில், நிறைய அன்னதான கூடம், கோசாலை, இந்த மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா சம்பாதிச்சு தான் மட்டுமே அனுபவிக்கணும், தான் மட்டுமே சொத்து வச்சுக்கணும் அப்படின்லாம் இவங்க நினைக்க மாட்டாங்க. நிறைய சம்பாதிக்கிறத நிறைய தர்மம் பண்ணுவாங்க, நிறைய ஏழைகளுக்கு உதவுவாங்க, நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேக்சிமம் இவங்க வந்து 5.5 5.25 அடி இருப்பாங்க, மாநிறமாக இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் வெளிர் நிறமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அதிகமாக பிடிச்ச நிறங்களில் சிகப்பு நிறத்தையும் சொல்லலாம், கருப்பு நிறத்தையும் சொல்லலாம். ஆனால் இந்த 2 நிறங்கள் பிடித்திருந்தாலும் இவங்க வந்து அதை அதிகமாக வெளிப்படுத்த யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க பார்க்கக்கூடிய வேலை, இவங்க போகக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது இவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நிறம் வெள்ளை நிறமாக இருக்கும். அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இவங்கக்கிட்ட யார் வந்து உண்மையாக இருந்தாலும் அள்ளி கொடுப்பார்கள். அதே நேரத்தில் பொய்யா இருந்தால் ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்பாங்க, 2ஆவது தடவை வாய்ப்பு கொடுப்பாங்க, 3ஆவது தடவை பார்த்திங்கன்னா அடித்து துரத்தி வெளியே அனுப்பிச்சிருவாங்க.
அதே மாதிரி இவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் கஷ்டம் இருந்தாலும் 25-30 வயசுக்கு மேலே உறுதியாக சொல்கிறேன், எல்லாருக்குமே லக்ஸரி லைஃப். அது மிடில் கிளாஸோ ஏழையோ இல்லை பணக்காரங்களோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி காரு, வீடு, ஏசி எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த மகர ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறது, வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ 2வது ஆமை கேட்டகரி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆமை போன்ற மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 4.5 அடியிலேருந்து 5 அடிக்குள்ளே இவங்க இருப்பாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா கருமை நிறம் இல்லை மாநிறத்தில் இருப்பாங்க. இவங்க வந்து பெரிய அளவில் படிக்காட்டினாலும் கேள்வி ஞானம் அப்படிங்கிறது தன்னுடைய அனுபவ ஞானத்தினால சுய தொழிலோ இல்லை பார்க்கக்கூடிய வேலையிலேயோ கஷ்டப்பட்டு முன்னேறி வருவாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இருக்க பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுதல். நான் இப்போ ஒரு இடத்துல இவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். ஒரு இடத்துல இவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். இவங்க வேறு இடத்துக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா, இந்த இடத்துல 10,000 ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னா இவங்க வேறு இடத்துக்கு போனாங்கன்னா அங்கே 20,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஆனால் இவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ, எனக்கு அவ்வளோ திறமை இல்லை, நான் இவங்களை விட்டுட்டு போனால், இந்த கம்பெனியை விட்டுட்டு போனால் அடுத்து நான் ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும், நான் போக மாட்டேன், வைக்க மாட்டேன்னு இப்படியே இருப்பாங்க. முதல்ல உள்ளவங்க கணக்கு பார்க்காம தான தர்மங்கள் பண்ணுறது, உடன் பிறந்தவர்களுக்கு செய்யறது, இந்த விஷயம்லாம் அவங்க பணத்தை அள்ளி வீசுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டில் போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி தனக்கு கூட ஒரு லக்ஸரியாக எல்லாம் வாங்கிறது வைக்கிறது. ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் பண்ணாமல் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் சிறு சேமிப்பு பண்ணுறது, பேங்கில் போய் ஆர்டி போடுறது, இப்படியே ஒரு 30,000-40,000 சம்பளமாக அதை சேர்த்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 வருஷமாக 5 லட்சம் சேர்க்கறது, 10 வருஷமாக 10 லட்சம் சேர்க்கறது, அதுக்கப்புறம் ஒரு லேண்டை வாங்குறது, அதுக்கப்புறம் ஆடிட்டர் அவங்க இவங்களை பிடிச்சி ஒரு வீடை கட்டுறது. அப்போது இந்த சேமிப்பு அதில் அனாவசியமாக ஒரு காரில், அந்த இடத்துக்கு காரில் போகணுமா, தேவையில்லையே, இந்த பஸ் இருக்குது, இதில் ஏறினா 5 ரூபா, அங்கே போய் இறங்கினா 500 மீட்டர் தான், இதோட முடிஞ்சு போச்சு, காரில் போனால் 200 ரூபா கொடுக்கணுமே, அது நமக்கு தேவையா, வேண்டாம். அதுக்காக இவங்க கஞ்சம் கிடையாது. அப்போது இவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஆமை போன்ற குணநலங்கள் கொண்ட இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, 1ஆம் நம்பர் சுயநலவாதி. ஏன் அப்படின்னா, இவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே டாப் லெவலில் இருப்பாங்க. அது படிப்பு, வசதி, அந்தஸ்து எல்லாத்துலேயும். ஆனால் இவங்களை, அது அண்ணனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை ஏமாற்றி நான் அந்த வீடு கட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு இவங்களோட காசு, பணம் இதெல்லாம் இவங்க ஆட்டையை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து தெரியும், தான் அண்ணன் ஒரு ஸ்டேஜில் தான் அண்ணன் தான் அக்கா ஏமாற்றி நம்மளை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பையும் இவங்களுக்கு தான் சொன்னேன்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகணும், நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க தான் வந்து கூட நிற்கணும், அவங்க தான் எல்லாம் பண்ணணும், ஏமாற்றி போட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக முடிவு எடுக்காமல் இவங்க பயந்துக்கிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறது, எதையுமே கேட்காம எதையும் பண்ணாமல் இப்படியே சர்வேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட பிறந்தவங்க இவங்க தலையில் ஏறி மிளகா அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில் எப்போ ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போனாலோ, இல்லை சுயதொழில் பண்ணாலோ, இல்லை யார்கிட்டையாவது போய் சேர்ந்தாலோ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடம் 5 வருடம் அவங்கள்ட்ட போவாங்க. அப்போது இறைவன் என்ன பண்ணுவார், அங்கே ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பிஸ்னஸை கொலாப் பண்ணி இல்லை வேலையை கொலாப் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வெளியில் வருவாங்க, வெளியில் வந்து இன்னொரு இடத்துல சேருவாங்க. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா 15,000 ரூபா, அடுத்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி போவாங்க. அப்போ 15,000 ரூபா வாங்குவாங்க. அப்போ பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும், இறைவன் நடத்துவான் நாடகம். அதுலேருந்து வெளியே வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 30,000 35,000 இப்படி வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து பார்த்தா அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சுயமரியாதையை இழக்க நேரிடும். அந்த வேலை பார்க்குற இடத்துல இவங்க நேர்மையாக இருப்பாங்க, அதை புரிஞ்சிக்காமல் அந்த வேலை பார்க்கக்கூடிய முதலாளியோ இல்லை இவங்க சுற்றி இருக்கிறவங்களோ இவங்களை அவமானப்படுத்துவாங்க. அப்போ இவங்க வெளியில் வந்தால் டாப் லெவலில் வரும். ஆனால் இவங்களுக்கு தான் வெளியில் போனால் நமக்கு வாழ்க்கை போயிடுமே, நமக்கு வேலை கிடைக்காதே, நம்ம என்ன பண்ணுவோம் இப்படியே யோசிச்சுட்டு அதே இடத்துல இருப்பாங்க. ஆனால் இறைவன் அங்கே ஒரு நாடகத்தை திரும்ப நடத்தி இவங்களை வெளியில் வர வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 40,000 to 50,000 சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இறையருள்
கூட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிவயிறு அடிக்கடி வலிக்கிறது, அப்புறம் சூடுனால முதுகில் இதிலெல்லாம் கொப்பளம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்கும் திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வயசுக்கு மேலே நம்ம எல்லாருக்கும் காது கேட்கும், ஆனால் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கேட்காது. ஒரு 75% இல்லைனா ஒரு 50% தான் இவங்களுக்கு காது கேட்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே நடக்கும். அப்படி தாண்டி போயிடுச்சு அப்படின்னா 35 வயசுக்கு மேலே தான் நடக்கும். ஆனால் இவங்களும் தன்னோட கடின உழைப்புனால், தன்னுடைய முயற்சினால் ஒரு சொந்த வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே இவங்க வாங்கிடுவாங்க. இதில் என்ன ஒரு பெரிய அதாவது 90% இது தேனியாக இருந்தாலும் சரி, ஆமையாக இருந்தாலும் சரி, 90% பார்த்திங்கன்னா சீக்கிரமே இவங்க தந்தை வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. தாயார் மட்டும்தான் இவங்க கூட இருப்பாங்க. அப்போது இவங்க இந்த ஆமை கூட இருக்கிறவங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். கூட எல்லாருமே பணக்காரங்களாக சகோதரர்கள் இருந்தாலும் அவங்க வந்து அம்மாவை மதிக்கிறதோ அப்பாவை மதிக்கிறதோ இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்க கஷ்டப்பட்டாலும் தான் அம்மாவுக்கு முதல்ல மரியாதை கொடுத்து தான் அம்மாவை வச்சுட்டு, அம்மா அவ்வளோ பாசம் இவங்களுக்கு வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு பண்டிகை கார்த்திகை வரும்போது அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அம்மாவை நமஸ்காரம் பண்ணுறது, அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, இந்த விஷயங்களெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இறையருள் இவங்களுக்கு எப்பயுமே நிறைய இருக்கும். அப்போது முதல்ல இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்னொரு குணநலன்கள், இவங்க ரொம்ப ஜோக் அடிக்கக்கூடியவங்க, ஈஸியாக எல்லார்ட்டையும் மிங்கிள் ஆகக்கூடியவங்க. இவங்களை பிடிக்காத மனிதர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க இவ்வளோ வெகுளியாக எல்லார்கிட்டையும் பழகிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இவங்களை இழிச்ச வாயனா நினச்சிக்கிட்டு இவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. அங்கே போ, இங்கே போ, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், ஒரு ஆசையாக எல்லாத்தையும் சொல்லி ஏமாற்றி இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இவங்க வந்து விழிச்சுக்கணும். நம்ம யாருக்கு பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், அவங்க ஆத்மார்த்தமாக இருக்காங்களா? அப்போது அப்படியே கண்ணை மூடிட்டு பிளைண்டாக இவங்க வந்து யாரையுமே நம்பக்கூடாது. அதுக்காக சந்தேகப்படணும்னு சொல்ல, ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது என்ன நீட் இருக்குது, நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத இவங்க யோசிக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து 40 வயசுக்கு மேலே டயாபெட்டிஸ், சுகர், பிபி இதெல்லாம் வந்துடும். ஏன்னா இவங்க தான் தூங்க மாட்டாங்க. டென்ஷன், முன்கோபி அப்படியே பட வந்துடும். கோபம் இருக்குமே தவிர குணம் தான் அதிகமாக அங்கே இருக்குமே தவிர, கோவத்தோட குணம் இருக்கும். ஆனால் கோபம் வரும், அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட்டாலுமே அடுத்த நிமிஷம் ஒன்றுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம போய் பேசினாலும் அதை இப்படி குத்தி காட்டுறதோ, அப்படி செய்கிறதோ, இப்படி செய்கிறதோ அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிவாங்க, பழகும்போதும் நல்லா தெரிவாங்க. ஓவரால் இவங்க பார்க்கும்போது இவங்க ஒரு அற்புத மனிதர்கள். ஏன் இவங்களோட நட்சத்திரத்தை மகாவிஷ்ணுவோட ஒப்பிடலாம். அவரும் அதில் தான் பிறந்திருக்காரு. ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் அவரும் வந்து திருவோண நட்சத்திரம், மகர ராசி. இவங்களோட வாழ்க்கை கட்டம் சூப்பர் ஸ்டாரோட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டக்டராக இருந்தார், அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடச்சி நடித்தார். அப்போது தீய பழக்கங்களும் இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாத்தையும் விட்டார். இறையருள், தானம், தர்மம், இமயமலை, அங்கே இங்கேன்னு இப்போயும் நமக்கு வெளியில் தெரியறதில்ல. அவருக்கு என்ன தோணுதோ அன்னதானம் அதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுத்து காமிச்சா தான் மக்களுக்கு தெரியும். நம்ம செல்ஃபாக பண்ணுறவங்க சில பேருக்கு தெரியவே வேண்டாம் கூட பண்ணுவாங்க. அதுக்காக அவருக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லலை. ஒரு நல்ல மனிதர், அவ்வளோதான். சரி, 4 பேருக்கு பசியார சாப்பாடு போட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல மனுஷன். அதை அந்த ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இவங்களை வந்து இவங்களை ஒப்பிடலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபடுறது, அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர், சுதர்சனரை வழிபடுறது, ஏகாதசி துவாதசி நாட்களில் சுதர்சனரை வழிபடுறது. எப்பயாவது ஒரு மனப்பிரச்சனை இல்லை பணப்பிரச்சனை தாங்க முடியாத ஒரு ட்ரபிள் வரும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கொல்லூர் மூகாம்பியை போய் அம்பிகையை பார்த்துட்டு வரும்போது அதில் ஒரு திருப்பம் ஏற்படும். இல்லை பொள்ளாச்சி மாசாணி அம்மன், அதாவது மேல்மருவத்தூர், இந்த மாதிரி மதுரை மீனாட்சி, திருச்சி அகிலாண்டேஸ்வரி, இந்த மாதிரி அம்பாள் துர்கை ஸ்வரூபம், அம்பாள் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய புராதனமான அம்மன் கோவில்களுக்கு இவங்க போயிட்டு வரும்போது 2 பேருமே ஆமையாக இருந்தாலும் தேனியாக இருந்தாலும் சரி, இவங்க போயிட்டு வரும்போது கண்டிப்பாக 100% அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து திரும்ப மேலே வருவாங்க. நீங்கள் திருவோண நட்சத்திரம் மகர ராசியாக இருந்தால் ரீகால் பண்ணி பாருங்களேன். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் போது ரீகால் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஏதோ பிரபஞ்சம் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா அது சரியாக இருக்கும். ஆனால் அது உங்கள் மெமரியிலே இருக்காது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோகம்.